தமிழகத்தில் வரும் 18ஆம் தேதி நடைபெறவுள்ள உள்ளாட்சி அமைப்புகளுக்கான மறைமுக தேர்தலில் மாவட்ட ஊராட்சி குழு தலைவர், ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர், துணைத் தலைவர், மாநகராட்சி துணை மேயர், மண்டல குழு தலைவர் மற்றும் பேரூராட்சி மன்ற துணைத் தலைவர் ஆகிய பதவிகளுக்கு அஇஅதிமுக சார்பில் போட்டியிடும் அதிகாரப்பூர்வ வேட்பாளர்களின் பட்டியலை கழக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதா வெளியிட்டுள்ளார். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதா வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பில், வரும் 18ஆம் தேதி நடைபெறவுள்ள உள்ளாட்சி அமைப்புகளுக்கான மறைமுக தேர்தலில் அஇஅதிமுக ஆட்சிமன்ற குழு பரிசீலித்து எடுத்த முடிவின்படி மாவட்ட ஊராட்சி குழு தலைவர், ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர், துணைத் தலைவர், மாநகராட்சி துணை மேயர், மண்டல குழு தலைவர் மற்றும் பேரூராட்சி மன்ற துணைத் தலைவர் ஆகிய பதவிகளுக்கு அஇஅதிமுக சார்பில் போட்டியிடும் அதிகாரப்பூர்வ வேட்பாளர்கள் பற்றிய விவரங்களை வெளியிட்டுள்ளார். அதன்படி கிருஷ்ணகிரி மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் பதவிக்கு காவேரிப்பட்டினம் ஒன்றிய கழக செயலாளரும் மாவட்ட ஊராட்சி குழு 17வது வார்டு உறுப்பினருமான திரு கே. அர்ஜுனன், தூத்துக்குடி மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் பதவிக்கு மாவட்ட எம்ஜிஆர் இளைஞர் அணி செயலாளரும் மாவட்ட ஊராட்சி குழு 11வது வார்டு உறுப்பினருமான திரு ஆர். ரவிக்குமார், கோபிச்செட்டிப்பாளையம் ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் பதவிக்கு ஊராட்சி ஒன்றிய குழு 12வது வார்டு உறுப்பினர் திருமதி பி. வி. தங்கம், திருப்போரூர் ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் பதவிக்கு ஊராட்சி ஒன்றிய குழு 10வது வார்டு உறுப்பினர் திருமதி ஜெயகோமதி ரகு, பெரம்பலூர் ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் பதவிக்கு மாவட்ட மாணவர் அணி துணைச் செயலாளரும் கல்பாடி ஊராட்சி ஒன்றிய குழு உறுப்பினருமான திரு டி. ஜெயக்குமார், தேவக்கோட்டை ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் பதவிக்கு ஊராட்சி ஒன்றிய குழு 6வது வார்டு உறுப்பினர் திருமதி பி. சவுந்தரம், துறையூர் ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் பதவிக்கு ஊராட்சி ஒன்றிய குழு 5வது வார்டு உறுப்பினர் திருமதி பிச்சையம்மாள் பரமலிங்கம், சிவகாசி ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் பதவிக்கு சிவகாசி ஒன்றிய கழக அவைத் தலைவரும் ஊராட்சி ஒன்றிய குழு 10வது வார்டு உறுப்பினருமான திரு சி. சுப்பிரமணியன், நிலக்கோட்டை ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் பதவிக்கு பிள்ளையார் நத்தம் ஊராட்சி கழக செயலாளரும் ஊராட்சி ஒன்றிய குழு 17வது வார்டு உறுப்பினருமான திரு ஆ. ஸ்ரீனிவாசன், பெத்தநாயக்கன் பாளையம் ஊராட்சி ஒன்றிய குழு துணைத் தலைவர் பதவிக்கு ஊராட்சி ஒன்றிய குழு 6வது வார்டு உறுப்பினர் திருமதி ஆர். மாது, மதுரை மாநகராட்சி துணை மேயர் பதவிக்கு மாநகராட்சி 23வது வார்டு மாமன்ற உறுப்பினர் திரு கு. திரவியம், சென்னை மாநகராட்சி 12வது மண்டல குழு தலைவர் பதவிக்கு மாநகராட்சி 164வது வார்டு மாமன்ற உறுப்பினர் திருமதி பரிமளா நந்தகுமார், தூத்துக்குடி மாநகராட்சி மேற்கு மண்டல குழு தலைவர் பதவிக்கு மாநகராட்சி 38வது வார்டு மாமன்ற உறுப்பினர் திருமதி மா. ஜெயபாரதி, திமிரி பேரூராட்சி மன்ற துணைத் தலைவர் பதவிக்கு பேரூராட்சி மன்ற 8வது வார்டு உறுப்பினர் திரு டி. வைரவேல், கோவை புறநகர் மாவட்டம் பள்ளப்பாளையம் பேரூராட்சி மன்ற துணைத் தலைவர் பதவிக்கு பேரூராட்சி மன்ற 14வது வார்டு உறுப்பினர் திரு பி. வசந்தகுமார் ஆகியோர் அஇஅதிமுக அதிகாரப்பூர்வ வேட்பாளர்களாக நிறுத்தப்பட்டுள்ளனர்.